ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக எதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா, உங்கள் சோதனையிலே, உங்கள் பாடுகளிலே, உங்களுக்கு வருகிற உபத்திரவத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கணும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உபத்திரவம் வந்தா அவங்க நிக்கிறது இல்லை. ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஏதாவது கிடைச்சா நிப்பாங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆண்டவர் நல்லவர் அப்படின்னுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் வேகமா சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க ஜெபம் பண்ண காரியம் அவர்களுக்கு கைகூடி வந்துச்சு அப்படின்னா உபவாச ஜெபம் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. தசம பாகத்துல அவங்க உண்மையா இருப்பாங்க. எல்லாத்துலயும் அவங்க ரொம்ப ஸ்பீடா எது சொன்னாலும் அவங்க செய்வாங்க. ஆனா கொஞ்சம் உபத்திரவம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களால நிற்க முடியாது. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும், நான் ஏன் பைபிள் வாசிக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் ஏன் இப்படி அமைதியா இருக்கிறாரு, எனக்கு இப்படி எல்லாம் ஆண்டவர் செய்யறாரு, நான் இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறேன், நான் கொஞ்ச நாள் பைபிளை தொடாம இருந்தா நல்லா இருக்கும். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை எப்ப ஆசீர்வதிப்பார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை காலம், பரீட்சை காலம் என்று உங்களுக்கு ஒன்று வரும்போது அந்த பரீட்சையில் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் வேதாகம கல்லூரி படிக்கும்போது ஒரு பலவீனமான ஒரு மாணவர் எங்க கூட பைபிள் படித்தார், பைபிள் காலேஜ் படித்தார். ரொம்ப பலவீனமான மனுஷன். அவர் எப்பவுமே அவருடைய நாங்கெல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணியை எடுத்து மூஞ்சில ஊற்றி கழுவி போய் ப்ரேயரில் உட்காருவோம். ஆனால் அவர் நாங்கள் 4:30 மணிக்கு எந்திரிப்போம், அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அவர் 3 மணிக்கு எந்திரிப்பார், கீழே சுடு தண்ணி வச்சு, ஏன்னா அவருக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காது, சுடு தண்ணியில் தான் அவர் முகத்தை கழுவி, அதுக்கு ஸ்கார்ப் ஒன்று கட்டி ஒரு சொட்டர் ஒன்று போட்டு அதுக்கு மேலே இன்னொரு சட்டையை போட்டு அப்படியே அவர் வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் அப்படின்னு வருவார். உட்கார்ந்து இருந்தா கூட கொஞ்சம் ஃபேன் ஏதாவது அவருக்கு பட்டுச்சுன்னா உடனே அப்படி இரும ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவு பலவீனமான ஒரு மனுஷன். இன்னொன்று சொல்ல போனா ஒரு நாள் எங்க பைபிள் காலேஜில் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கொடுத்தாங்க. எங்களுக்கு கொக்கோ கோலா குடிக்கிறதெல்லாம் அப்போ ரொம்ப அபூர்வம். அந்த 3 வருஷம் நான் படிச்சதுல அந்த ஒரு டைம் தான் எங்களுக்கு கொக்கோ கோலா வந்திருக்குன்னு வைங்களேன். அப்போ எல்லாருக்குமே அந்த கொக்கோ கோலா சாப்பிட்றதுக்கு பயங்கரமான ஆசை. இவருக்கும் ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்தாங்க, அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நாங்கள் இவர் என்ன பண்ண போறாரோன்னு நினைச்சேன். திடீர்னு ஆளை காணோம். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கு ஆசை, ஆனா ஜில்லுன்னு குடிக்க முடியாது. உடனே கீழே கிச்சனுக்கு போய் அந்த கொக்கோ கோலாவை கொதிக்க வச்சுட்டு இருந்தாரு. அத பசங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஐயோ என்னையா கொக்கோ கோலாவை கொதிக்க வைக்கிறீங்க என்னையா, ஏன்னா அதை குடிக்கிறதுக்கு ஆசை, ஆனா அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா குடிக்க முடியாது. அவ்வளவு பலவீனமான ஒரு மனுஷன். அப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ இவ்வளவு சிக்காகிறியப்பா, அதனால நீ வீட்டில் வேணா இரு, எக்ஸாம் டைமுக்கு எக்ஸாம் மட்டும் எழுது, நாங்க எல்லாருக்கும் கொடுக்கறது மாதிரி உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இல்லை, நான் 3 வருஷமும் இந்த இடத்துல எவ்வளவு சோதனை ஆனாலும் நான் படிச்சு முடிப்பேன், செத்தா கூட பரவாயில்ல, என்னை விட்டுருங்கன்னு 3 ஆண்டுகளும் அத்தனை பாடுகள் மத்தியிலே, அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலே, சரீரம் அவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலே ரொம்ப அழகாய் அதை ஒப்பு கொடுத்து படிச்சு முடிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பலவீனமும் இல்லாத ஒரு மனுஷனாய் திருமணமாகி 2 குழந்தைகளோடு கர்த்தருக்கு ஒரு பெரிய ஊழியம் செய்கிற ஊழியக்காரராய் அவர் இருக்கிறார். கடந்த நாட்களில் அவரை சந்திக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அவ்வளவு ஒரு பலசாலியா இருக்கிறார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எதுக்கு நிக்கணும் அப்படின்னா சோதனைக்கு நீங்க நிக்கணும். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை ஒரு சோதனையான பாதையா இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒரு சோதனையில உங்களுக்கு நடத்தலாம். நீங்கள் வேதத்துல யோபுவை வாசிப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு காலத்தை கொடுத்திருந்தாரு, அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அப்போ அந்த சோதனையை நீங்க நிக்க வேண்டாம். நீங்க ஏன் இந்த சோதனையில நிக்கிறீங்க? அப்படி மனைவி சொல்றாங்க, இந்த சோதனை நீங்க எதுக்கு இந்த சோதனையில ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்? வேண்டாம், தேவனை தூசித்து ஜீவனை விடும். அவருக்கு வந்த சோதனை சாதாரணமானதல்ல. அவருக்கு கூட அவரிடத்துல சம்பளம் வாங்கி வேலையில இருந்தவங்க அவங்க கூப்பிட்டா காது கேட்கலையாமா. அவனுடைய மனைவிக்கு அவருடைய சுவாசம் வித்தியாசமா இருக்கிறதா, அவனுடைய உடம்பு முழுக்க பருக்களால் நிறைந்து அனாதையை போல ஒரு இடத்துல நின்னார். எல்லாம் போச்சு, பிள்ளைங்க போச்சு, சொத்து போச்சு, மதிப்பு போச்சு. ஆனா எல்லா சோதனையும் வந்த போதிலும் யோபு எதுல நின்னார் அப்படின்னா, தன்னுடைய சோதனையில பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக நிற்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், நான் போகும் வழி அவர் அறிவார்னு சொல்லி கர்த்தருக்காக அந்த சோதனையில நின்னதுனால அவர் இழந்ததை கர்த்தர் அவருக்கு 2 மடங்கு திரும்ப தந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர்
கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ ஒரு பெரிய சோதனையிலே கடந்து போகிறாய். மகனே, நீ ஒரு பெரிய சோதனையின் பாதையிலே கடந்து போகிறாய். நீ எதிர்பாராத ஒரு பிரச்சனை, நீ விரும்பாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சோதனையிலே நீ தள்ளாடாதே, இந்த சோதனையிலே நீ தடுமாறாதே, இந்த சோதனையிலே நீ அவிசுவாசப்படாதே, இந்த சோதனையிலே நீ நின்று கொள். கர்த்தர் சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய மகிமையை உன்னுடைய கண்கள் காணும். இந்த சோதனையை முடியும் போது தேவன் உன் பட்சத்திலே இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சோதனையினுடைய முடிவு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்புறவங்க எல்லாரும் கரங்களை மேல தட்டி ஹalleluya, ஹalleluya, ஆமென். சோதனையிலே நிற்கிற தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வாசிப்பீர்களே, ஆனால் அவரும் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னா ரொம்ப சோதனையான பாதை. ஆனா அந்த சோதனையான பாதையில நிற்பது என்கிறது ரொம்ப கடினமானது. அது ரொம்ப சுலபம் அல்ல, ரொம்ப கடினமா இருக்கும். அந்த யோசேப்புக்கு வந்த சோதனை நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு சோதனை. சின்ன வயசுல அவன் அடிமையாய் விற்கப்பட்டு பொய்கள் அவன் மேல் சாட்டப்பட்டு அவனை ஒரு கள்ளன் என்று சொல்லி அவனை சிறைச்சாலைக்கு போட்டு எத்தனை சித்திரவதை. ஆனா அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை சோதனைகளையும் யோசேப்பு என்ன பண்ணாருன்னா, பரவாயில்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அப்படியே நின்னுட்டா இருப்பாருங்க உறுதியா. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற சோதனையிலே நான் நிற்கக்கூடிய ஒரு பலனை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்கணும். நான் நம்புறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு வருகிற சகல சோதனையிலையும் நிற்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவார். அந்த பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருவார். அந்த நிந்தையை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். இந்த உபத்திரவத்தில் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. உங்கள் பலனோடு சேர்ந்து என் தேவனாகிய கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கும். நீங்கள் அந்த சோதனையை கிருபையாய் தாண்டி வருவீர்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டை தேவன் கரத்திலே வைத்திருக்கிறார். கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 3 விதமாய் சோதனை வரும். ஒன்று யாரால வரும்னா, சத்துரு சோதிப்பான் நம்மளை. பிசாசு யாரை சோதித்தான்னா, யோபுவை சோதித்தான். ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல ஒருவனும் இல்லை. அப்ப சொல்றான், ஆமா நான் சோதிக்கிறதுக்கு என் கையில கொடுக்குறீங்களா அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அப்போ சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற சத்துரு. நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணா, நீங்க கொஞ்சம் ஆண்டவரோட நெருக்கமா வாழ்ந்தா, நீங்க உபவாசம் இருந்தா உடனே உங்களை சோதிக்கணும்னு நினைப்பான். உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு சோதனை வருதோ இல்லையோ, உங்களுக்கு தான் சோதனை வரும். உங்க கூட வேலை பார்க்கறவங்க வந்து அசுத்தர்கள் 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் வராது, அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆனா உங்களுக்கு கெட்டதா நடக்கும், உங்களுக்கு தான் சோதனை வரும். நான் என்ன நம்புறேன்னா, சத்துரு உங்களை சோதிச்சுட்டே இருப்பான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சோதிச்சவன் தான் சத்துருவாகிய சாத்தான். கர்த்தரை கொண்டு போய் நின்று சோதிக்கணும்னு நினைச்சான். அதுவும் அவர் வந்து உபவாசம் இருந்து அந்த பலவீனமா சரீரம் இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்தில் போய் சோதிக்கிறான் பாருங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அல்ல, நம்ம பலவீனமா இருக்கும்போது சத்துரு சோதிப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, சத்துரு என்னை சோதித்தாலும் நான் அவனுக்கு முன்பாக ஜெயம் எடுப்பேன், என் சோதனையில நான் விழ மாட்டேன். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக, சில நேரத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் சோதிப்பார். சில சிக்ஷைகளை, சில பரீட்சைகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பார். ஒரு பொண்ணு எப்படி அது அக்னிக்குள்ள சோதிக்கப்படுதோ அப்படி உங்களை பொன்னாக விளங்க பண்றதற்கு கர்த்தரே அந்த மாதிரி அனுமதிப்பார். ஆண்டவரே உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களை அனுப்பி விடுவார். ஆனா அந்த சோதனையிலையும் ஆண்டவருடைய பிள்ளையை ஜெயிக்கணும். மூன்றாவது, அவனவன் தன் தன் சொந்த சுய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். நீங்க செஞ்ச பாவத்தினால சோதனை வரும், அதையும் நீங்க ஜெயிக்கணும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டிய 3 சோதனைகள். ஒன்று, சத்துருவால் வருகிற சோதனையை ஜெயிக்கணும். நம்பர் 2, இரண்டாவது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சோதனை நீங்கள் ஜெயிக்கணும். மூன்றாவதாக, உங்கள் பாவத்தினால நீங்க வர்ற சோதனையும், பாவத்தினால வர்ற சோதனை நீங்க எப்படி ஜெயிக்கிறதுனா, கர்த்தர் சமூகத்துல போய் அழுது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மீறுதல் பண்ணிட்டேன், நான் செய்தது தவறு, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், அதனாலதான் என் குடும்பம் இப்படி போயிருச்சு, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என் சோதனைக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு நீங்க கர்த்தர் சமூகத்துல விழுகிறது தான் அந்த சோதனையை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென் சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்க மேல பெரிய இரக்கம் காண்பிச்சு அந்த சோதனையிலிருந்து உங்களை கர்த்தர் கரையேற்றி அந்த பாடு உங்க மேல தொடாதபடி கர்த்தரே பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களையும் உயர்த்தி கேளுங்க, தகப்பனே சோதனைக்கு நாங்க நிற்கக்கூடிய பலன் தாரும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, சோதனையில நான் விழுந்து போயிடக்கூடாதுப்பா, நான் இப்ப அந்த பாதையில தான் கடந்து போறேன், காரணமே இல்லாம சோதிக்கப்படுகிறேன், சத்ரு என்ன சோதிச்சுட்டே இருக்கிறான். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார்,
பேதுருவே, இதோ சத்துரு உன்னை சோதிக்கிறதற்கு என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டான்ப்பா, ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். இந்த ஜெபத்திலே யாரை சத்துரு சோதிக்கிறானோ, சத்துரு சோதிக்கும் போது உங்களை கர்த்தர் விசுவாசத்தை பலப்படுத்த உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனே, சோதனையிலே நிற்கக்கூடிய ஒரு பலன், சோதனையிலே நிற்கக்கூடிய பலன், சோதனையிலே நிற்கக்கூடிய பலன். ஆமென் சொல்லுங்கள். சிலர் எதுக்குமே தாங்காத ஆட்களா இருக்காங்க, எதுக்குமே தாங்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க அப்படி இருக்கவே கூடாது. அதான் சில பரிசுத்தவான்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்தவனுக்கு சூடு சொரணெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வாங்கலாமா. எப்படியாமா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதாம்மா. சிலர் தொட்டால் சினிங்க மாதிரியே இருந்துடக்கூடாது. அப்படி ரொம்ப ரொம்ப அப்படின்னா ஒரு சின்ன திட்ட சமாளிக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் முறைச்சு பார்த்தா அவ்வளோதான், பயந்துருவாங்க. அந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்தா கூட அவங்களால தாங்க முடியாது. ஆனா நீங்க எப்படி அப்போ உருவாக்கப்படுவீங்க? எப்படி நீங்க தலைவனா மாறுவீங்க? எப்படி தலைவியா நீங்க மாறுவீங்க? நீங்க அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு பழகணும். உங்க பிள்ளைகளை சமாளிச்சு பழக்க கற்றுக் கொடுக்கணும். சிலர் பிள்ளைகளை கெடுக்கிறாங்க. எதுல கெடுக்கிறாங்க தெரியுமா? அந்த பிள்ளைகளை வெளியவே விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனையை சந்திக்க விட மாட்டாங்க. அவளை உடனே அதை செய்யறது. சில பிள்ளைங்க இதை ஒரு பிளஸ்ஸாவே பயன்படுத்திட்டாங்க. நம்ம அழுதா நடந்துரும், நம்ம கண்ணீர் விட்டா நடந்துரும். ஒரு நாள் அந்த பையன் சோகமா இருந்தான்னா உடனே அந்த அம்மாவுக்கு அப்படி மனசு இறங்கும். ஏங்க ஏதாவது பண்ணி அதை வாங்கி கொடுங்களேன், அவன் மூஞ்சியை பாருங்க பொக்குன்னு போச்சுங்க, அவன் மூஞ்சியை பாருங்க பொக்குன்னு போச்சுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு. அது என்ன, ஒரு நாள் பொக்குன்னு போனாதான் என்ன, அவ ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமே. அப்ப எப்படி நீங்க அவனை உருவாக்குவீங்க? எப்படி அவனை தலைவனா நீங்க மாத்துவீங்க? நான் சொல்றேன், நீங்க அப்படி சோதனைக்கு பிரச்சனைக்கு அவனை விட்டே கொடுக்காம நீங்க எல்லாத்துலயும் தாங்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் உங்களால தாங்க முடியும்? எத்தனை நாள் தாங்க